ஹாய் எவ்ரிஒன். இங்க 90% மக்கள் வேஸ்ட் பண்ற டைம்னால, ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ இருக்க யாரோ ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. இங்க நம்ம வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷத்திலயும் இன்னொருத்தர் பணம் சம்பாதிக்கிறாங்க. எப்படின்னு கேட்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோமே சோசியல் மீடியான்னு. ஏன்னா, சோசியல் மீடியால நம்ம தேவையான கன்டென்ட் பார்க்கிறத விட, தேவையில்லாத கன்டென்ட் பார்க்கிறது தான் அதிகமா இருக்கு. இத யூஸ் பண்ணி பலர் இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேர்ல சம்பாதிக்கிறாங்க. இத தவிர்த்து அந்த சோசியல் மீடியாவ ரன் பண்ற கம்பெனி ஆடுன்ற பேர்ல அவங்க ஒரு பக்கம் ரெவென்யூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டா, இல்ல. ஏன்னா, இந்த சோசியல் மீடியாவ படிக்கிறதுக்கோ, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்றவங்கள விட, டைம் பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றவங்க தான் இங்க அதிகம். இந்த சோசியல் மீடியா உண்மையாலுமே நல்லதா? கெட்டதா? இந்த சோசியல் மீடியா யூசேஜ எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வைக்கலாம்? நம்ம சோசியல் மீடியாவ யூஸ் பண்றோமா? இல்ல சோசியல் மீடியா நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்கா? இந்த சோசியல் மீடியாவோட பிளாக்கான சைடு என்ன? இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டூ தேசியன்ஸ் வே அண்ட் திஸ் இஸ் ராகுல் தேசிகன். இங்க 90% ஆஃப் பீப்பிள் ஏதோ ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்மள பலர் யூஸ் பண்ற மெயினான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் என்னன்னா, Instagram, Facebook, YouTube அண்ட் Twitter. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல இப்ப WhatsAppம் ஆட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா, ஒரு காலத்துல WhatsApp ஒரு மெசேஜிங் ஆப்பா இருந்துச்சு. இன்னைக்கு WhatsAppல இருக்க ஃபீச்சர்ஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாவே மாறிட்டு இருக்கு. இத நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம டைம் எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னு கேட்கிறீங்களா? இங்க நெறைய பேருக்கு கோவம் வரலாம். "எப்புட்றா இத டைம் வேஸ்ட்டுன்னு சொல்ற? எனக்கு ஒரு மீன் டைம கடத்தணும். அதுக்காக நான் யூஸ் பண்றேன். அத தவிர்த்து இத நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ரெக்ரியேஷன் கிடைக்குது. ஸோ, இதுக்காக நான் யூஸ் பண்றேன். இது எப்படி நீ டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம்ன்னு?" நீங்க கேட்கலாம். நான் ஏன் இத டைம் வேஸ்ட்டுன்னு சொல்றேன்னா, நெறைய பேர் புரிஞ்சுக்கங்க. இங்க டைம் பாஸிங்க்கும், டைம் வேஸ்டிங்க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. டைம் பாஸிங்னா, நான் ஒரு வேல பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த டைம்ல ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக்க கடத்துறதுக்கு நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு பண்றது தான் டைம் பாஸிங். ஆனா டைம் வேஸ்டிங்ன்றது நான் ஒரு வேல பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா அந்த டைம்ல அந்த வேலைய முடிக்காமலே நடுவுல ஏதோ ஒரு விஷயத்துல டீவியேட் ஆயி இந்த வேலையும் முடிக்காம, அதிலேயே இன்வால்வ்மென்ட் காமிக்கிறது தான் டைம் வேஸ்டிங். ஸோ, நான் இப்ப சென்னையிலருந்து எனக்கு மதுரையில ஒரு வேலை இருக்கு. நான் பஸ்ல டிராவல் பண்றேன். ஸோ, அந்த டிராவல் பண்ற டைம நான் எப்படி கடத்தன்னு யோசிக்கும்போது, நான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணேன்னா, அது டைம் பாஸிங். இதுவே நான் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு, எனக்கு என் டிஎல் ஒரு வேலை குடுத்துருக்காரு. அந்த வேலை செய்யும்போது, சரி நடுவுல கொஞ்ச நேரம் சோசியல் மீடியா பார்ப்போமே, நான் பார்க்கும்போது, நான் வேலைய அங்க பாதியில நிப்பாட்டிட்டு இங்க சோசியல் மீடியா பார்க்கறது டைம் வேஸ்டிங். சோசியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்றது தான் இங்க பெரிய ப்ராப்ளமான்னு கேட்டீங்கன்னா, அதோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நம்மள சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணுது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரீல்ஸோ, ஷார்ட்ஸோ பார்த்து நம்ம வியூவிங்க 1 நிமிட்குள்ள சுருக்க பார்க்குறோம். ஏன்னா, 1 நிமிஷம் வீடியோ பார்க்கறனால என்ன ஆயிற போதுன்ற நெனப்புல, ஒரு 1 நிமிஷம் வீடியோவா பார்த்து பார்த்து பழகிட்டோம். இந்த 1 நிமிஷம் வீடியோ பார்க்கறனால நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மளோட பேஷன்ஸ் சுருங்க ஆரம்பிச்சுருது. ஏன்னா, ஒரு காலத்துல 2 மணி நேரம், 3 மணி நேரம் இருக்கிற படத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா, இன்னைக்கு அவ்வளோ அவ்வளோ லென்த்ல ஒரு படம் வந்துச்சுன்னா, அந்த படத்த லேக் ஆகுது, போர் அடிக்குது, ரொம்ப டைம் இழுத்த மாரி இருக்கு. ஏன் இதுல படம் பார்த்துட்டு இருக்க பாதி பேர் ஏதாவது போரிங் சீன் வந்தா ஃபோன் எடுத்துட்டே உட்கார ஆரம்பிச்சுட்டோம். நம்ம இப்போ 1 மினிட் கன்டென்ட்டா பார்க்க நம்ம மூளை என்ன ஆகுது, அந்த 1 நிமிஷத்தையே பெருசு பண்ணி பார்க்க ஆரம்பிக்குது. அது பெருசு பண்ணி பார்க்கறனால, நம்மளுக்கு பெரிய கன்டென்ட்லாம் இன்னும் பெருசா தெரியுது. இதனால நம்ம மூளை இப்ப ரொம்ப குறுகிய மென்டாலிட்டில இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க கையில ஃபோனும் இல்லாம, எதுவுமே இல்லாம ஒரு ஒரு 1 மணி நேரம் சும்மா ஒரு இடத்துல உட்கார முடியுமான்னு பாருங்க. முடியாது. ஏன்னா, நம்மளுக்கு இப்ப அந்த 1 மணி நேரம் ரொம்ப பெருசா தெரியும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி சின்ன சின்ன கன்டென்ட்டா பார்த்து பார்த்து நம்ம பிரெயின அதுக்கேத்த மாரி சுருக்கி வச்சிருக்கோம். அதனால நம்மளுக்கு பேஷன்ஸ்ன்ற ஒண்ணு இல்லாம போயிட்டுருக்கு. 2வது நம்ம கன்டினியூயஸா ஃபீட்ஸ்ல வேற வேற விஷயம் பார்க்கும்போது, நம்மளோட வேற வேற எமோஷன் சைமல்டேனியஸா ஆக்டிவேட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு வீடியோல சந்தோஷத்த பார்ப்பேன், ஒரு வீடியோல சோகத்த பார்ப்பேன், ஒரு வீடியோல எமோஷனல் கன்டென்ட்ட பார்ப்பேன். ஸோ இந்த மாரி மாறி, மாறி, மாறி பார்க்கும்போது, எனக்கு ஒரு என் எமோஷன் இங்க ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன்னால என்ன ஆகுது? எனக்கு சைக்காலஜிக்கலா பாதிப்படையுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னையே அறியாம நான் ஒரு டிப்ரஸ்ட் ஸ்டேட்குள்ள போறேன். 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபோன ஏதோ ஒரு விஷயத்த சர்ச் பண்றதுக்காக எடுத்திருப்பீங்க. கடைசில அந்த விஷயத்த மறந்து ஃபோன கைய அன்லாக் பண்ண உடனே அடுத்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ள தான் போகும். போயிட்டு அப்புறம் சோசியல் மீடியா பார்க்கும்போது, ஆமா நம்ம எதுக்கு ஃபோன் எடுத்தோம்னு யோசிக்கும்போது தான், ஐய்யயோ! இந்த வேலைக்காக எடுத்தோன்றத ஞாபகப்படுத்தும்.
இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் படம் பார்க்குறப்ப டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நெனைக்கிற நம்ம, 1 நிமிஷம் வீடியோ தானே பார்ப்போம்னு நெனைப்போம். ஆனா 2 மணி நேரம் படம் பார்க்க போற நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும். சரி நம்மகிட்ட 2 மணி நேரம் இருக்கா? இல்லையான்னு யோசிச்சு அந்த படத்த பார்க்க போவோம். ஆனா 1 நிமிஷம் கன்டென்ட்ன்றப்ப 1 நிமிஷம் தானப்பா கன்டென்ட்ன்னு உள்ள போவோம். அப்படியே பார்த்து, பார்த்து, பார்த்து நம்மளுக்கு நேரம் போனதே தெரியாம இங்க பல நேரத்த வேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க நெறைய பேர் தூங்க போறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க ஒரு 10 மணிக்கு படுக்க போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க தூங்க போகும்போது உங்க டைம் 1 மணி இல்ல 2 மணி கூட ஆயிருக்கும். என்னடா பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம அப்படியே சும்மா ஸ்க்ரால் பண்ணி, ஸ்க்ரால் பண்ணி, ஸ்க்ரால் பண்ணி உங்க டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம்னா ஐய்யயோ! 2 மணி ஆச்சே சரி தூங்குவோம்ன்னு சொல்லிட்டு தூங்க போவீங்க. அப்பயும் தூங்க போனீங்கன்னா, உங்க கண் இரிட்டேஷன்லயே உங்கள தூங்கக்கூடாது. நம்ம சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம நம்ம யூஸ் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல அதுதான் நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னது தாங்க. இந்த சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்ண நம்ம டைம வேஸ்ட் பண்ணி எங்கேயோ ஒருத்தர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது, ஒரே ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்ப இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்றப்ப என் டைம் பாஸ் ஆகுதா? இல்ல வேஸ்ட் ஆகுதா? 2வது நீங்க உங்களுக்கு தேவையான கன்டென்ட் தான் பார்க்குறீங்களான்னு பாருங்க. இந்த சோசியல் மீடியாவ பொறுத்தவரைக்கும் எல்லாரும் அவங்க டேலண்ட்ட யூஸ் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு தான் நெனைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் தேவ. அந்த ஆடியன்ஸா தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா, ஆடியன்ஸா மட்டுமே வாழ்க்கையில இருந்துட்டோம்னா, நம்மளோட லைஃப் என்ன ஆகும்? நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ, அத நோக்கி நம்மளும் டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அத மறந்து இந்த சோசியல் மீடியாலயே ரொம்ப முழுகிர்றோம். அப்ப நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியா யூஸ் பண்றது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா, அது எப்படி நம்ம யூஸ் பண்றோன்றது தான் மேட்டர். ஆல்ரெடி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோசியல் மீடியா ஒரு டூல் தான். அத நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் அது குட்டா, பேடான்னு இருக்குன்றத. அத தான் நானும் சொல்றேன். சோசியல் மீடியாவ உங்களோட குரோத்துக்காக எவ்வளோ வேணா யூஸ் பண்ணுங்க. அத தவிர டைம் வேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். யூஸ் பண்ணுங்க. ஒரு கண்ட்ரோலோட யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு காலத்தில ஸ்கூல் ஹோம்வொர்க்க முடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு படத்த போட்டுவிட்டு, அந்த படத்த பார்த்துட்டே ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஃபோன்ல 1 நிமிஷம் வீடியோ பார்க்குறோன்ற பேர்ல, அத ஸ்வைப் பண்ணி, ஸ்வைப் பண்ணியே இப்ப நம்ம வேலைய நம்மளால பார்க்க முடியாம போயிட்டு இருக்கு. நம்ம டிவி பார்க்கும்போது, அந்த போட்டுவுட்டு அதில வர இத கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேல பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா, இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு, நம்ம வேல பார்க்கிறத விட்டு சோசியல் மீடியா பார்க்குற டைம் தான் அதிகமா இருக்கு. இந்த சோசியல் மீடியாவ பார்த்து யூஸ் பண்ணுங்க. முடிஞ்சா இத யூஸ் பண்ணி நீங்களும் ஃபேம் அடைய பாருங்க. அத விட்டுட்டு தேவையில்லாம இத டைம் வேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணி உங்க டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, நம்ம டைம் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. அத நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றதுல தான் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றது டிசைட் ஆகும். ஸோ உங்க டைம பார்த்து யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு அத வேஸ்ட் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தேசிகன்ஸ் வே அண்ட் ஐ அம் ராகுல் தேசிகன்.